வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். லாஸ்ட் வீக்ல மார்க்கெட்ல வந்து யூஎஸ் ஃபெட்டோட ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியும் சென்செக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பெருசாக ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் போகிறப்ப நம்பர் ஆஃப் ஐபிஓஸும் வந்து மார்க்கெட்டில் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ ஐபிஓஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக மார்க்கெட்டில் வர்றதை பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி எப்படி ஷார்ட் டைம் லாங் டைம் ப்ராஃபிட் புக் பண்ணுறதை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் போக போக நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் நடந்துச்சு. அதுல பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா போனஸ் வந்து ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல கொடுத்த கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜில 2 முக்கியமான கம்பெனி இருக்கு. வருண் பெவரேஜஸ் இருக்கு, பிரிட்டானியா இருக்கு. ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் தங்கமயில் ஜுவல்லரி இருக்கு. பெயிண்டை பொறுத்த வரைக்கும் பெர்கர் பெயிண்ட் இருக்கு. நான் பேங்கிங் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. போனஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் வந்து எல்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை ரீச் ஆகுதோ அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். மெர்ஜர் நடக்கும், டிமெர்ஜர் நடக்கும், ரைட்ஸ் இஷ்யூ நடக்கும், ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்கும். இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாமே வந்து நம்ம எல்லா வீடியோவும் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷன்ஸ், மெர்ஜர், டிமெர்ஜர், ரைட்ஸ் இஷ்யூ, ஸ்டாக் ஸ்பிளிட் இதால எப்படி பெனிஃபிட் ஆச்சு அப்படிங்கிறத பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல போனஸ் கொடுத்த கம்பெனில ஒரு முக்கியமான கம்பெனி அப்படின்னா பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் சொல்லலாம். பிரிட்டானியாவை பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜில வந்து இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு கம்பெனியா இருக்கு. எப்பயுமே வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டாப் 5 எஃப்எம்சிஜி கம்பெனி அப்படின்னா நெஸ்லே இருக்கு, HUL இருக்கு, டாடா கன்சூமர் இருக்கு, பிரிட்டானியா இருக்கு, ஐடிசி இருக்கு. ஸோ பிரிட்டானியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் மார்க்கெட்ல வந்து இது ஒரு எல்லாத்தோட ஃபேவரட்டான ஸ்டாக்ஸா இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸும் வந்து ரொம்ப ஜாஸ்தியான ஒரு ஸ்டாக்காக தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து லாங் டைம்ல வந்து ஒரு எக்ஸலண்டான வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பிரிட்டானியா வந்து போனஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் நல்ல வந்து ஒரு ஹைக்கையும் இந்த கம்பெனி வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பாத்தீங்க அப்படின்னா வருண் பெவரேஜஸ். வருண் பெவரேஜஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் கண்டினியூஸா நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகட்டும், போனஸ் ஆகட்டும், இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்த கம்பெனி இப்ப மறுபடியும் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வேல்யூ வந்து 10 இருந்தது 5 மாத்துறாங்க. இப்ப வந்து 5 இருக்கிறது 2 மாத்துறாங்க. இந்த மாதிரி இந்த கம்பெனி வந்து 2-3 இயர்ஸ்க்குள்ள 2 ஸ்டாக் ஸ்பிளிட், ஒரு போனஸ் இஷ்யூ இந்த மாதிரி கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்காங்க. எஃப்எம்சிஜி செக்டர்ல வந்து வருண் பெவரேஜும் ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து டாப் 5ல இருக்கிற ஒரு கம்பெனியா இருக்கு. கோல்டு பிசினஸ் பண்ற கம்பெனிகளை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுல மெயினான கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜாஸ்தியா வந்து டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமயில் இதை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். தங்கமயில பொறுத்த வரைக்கும் ஒரு போனஸ் கொடுத்தாங்க. மறுபடியுமே வந்து அது என்ன ரேட்ல ட்ரேட் ஆச்சோ அதே இதுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ்லயே வந்து அந்த ஸ்டாக் வந்து ரீச் ஆச்சு. இப்பயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி போனஸ்க்கு அப்புறம் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. கோல்டு பிசினஸை பொறுத்த வரைக்கும் உங்க டாக்ஸ் எல்லாமே குறைச்சதுனால இதோட சேல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஹையா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தங்கமயில் ஜுவல்லரியும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ற கம்பெனி தான். டைட்டன், கல்யாண் ஜுவல்லருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தங்கமயில் ஜுவல்லரியை வந்து நம்ம லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபோக்கஸ் பண்ற அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பெர்கர் பெயிண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்காங்க. ஸோ இந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ் வந்து லாஸ்ட் 1 or 2 இயர்ஸா வந்து பெருசா அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. இவங்க போனஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கு வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லாம தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஏஷியன் பெயிண்ட் எல்லா ஸ்டாக்குமே அந்த மாதிரி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து கொஞ்சம் ஃபால் ஆயிட்டு இருக்கிறதுனால இந்த கம்பெனி வந்து இப்ப லைட்டா வந்து ஒரு சின்ன ரென்னப்ப கொடுத்துருக்கு. இருந்தாலுமே மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாம தான் இருக்கு. ஸோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்ப டெவலப் ஆகுதோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நல்ல பூம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் பேங்கிங் பினான்ஸ் பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கு. ஒரே டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஸ்பிளிட் பிளஸ் போனஸ் ரெண்டுமே இஷ்யூ பண்ணாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்துச்சு, அப்புறம் 1:1 ரேஷியோல போனஸ் கொடுத்து 1500-600 அந்த ரேஞ்சில்
வந்து இந்த ஸ்டாக் வந்து செட்டில் ஆச்சு. இப்போ 1800 சம்திங்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பர்டிகுலரா இந்த ஸ்டாக் வந்து இப்பதான் வந்து ரீசெண்டா ஒரு சின்ன ரேலியை கொடுத்துச்சு. அதுக்கு மெயினான காரணம் அப்படின்னு பார்த்தா இதோட சைல்டு கம்பெனியா இருக்க பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து இப்போ ஐபிஓ மார்க்கெட்ல லிஸ்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு வேல்யூ கிடைச்சதுனால பேரண்ட் கம்பெனியா இருக்கிற பஜாஜ் ஃபின்சர்வுக்கும் பஜாஜ் ஃபினான்ஸ்க்கும் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துச்சு. பஜாஜ் ஃபின்சர்வை பொறுத்த வரைக்கும் இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெடோட ஹோல்டிங் கம்பெனியா இருக்கு. ஸோ இதுவுமே வந்து லாங் டேர்ம்ல வந்து ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ற கம்பெனி தான். நான் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி வந்து பஜாஜ் ஃபின்சர்வா இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் பேங்கிங்ல வந்து இந்த கம்பெனிஸ், அதாவது பஜாஜ் குரூப்ஸ் கம்பெனிஸ் வந்து தவிர்க்க முடியாத ஒரு கம்பெனியா இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து போனஸ் வந்து கொடுத்த கம்பெனிஸ். இப்போ மார்க்கெட்ல வந்து ஒரு நல்ல ஹையர் வேல்யூஷன்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம ரெகுலரா வந்து எஸ்ஐபி மோட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ணி கொடுக்குற ஸ்டாக்காக தான் அமையும். நம்ம சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இதுல வந்து லாங் டேர்முக்கு சூட்டபிளான ஸ்டாக்ஸை பத்தி டீடைலா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றது, ஒரு ஸ்டாக்ஸ்ல வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், இதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனல்லேயே அவைலபிளா இருக்கு. இதை நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை வந்து பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.